எங்க முத்து மீனா நேரா ரோஹிணியுடைய அம்மாவை போய் அங்க நேரிலே பாக்குறாங்க. நேரில் பார்க்கும்பொழுது கிறிஷை பத்தி கேக்குறாங்க. கிறிஷு வந்து இப்ப என் கூட இல்லப்பா, அவனை என்னால ரெடி பண்ண முடியாது, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும் சொல்லி நான் அனுப்பி வச்சுட்டேன் பக்கத்துல சொந்தக்காரவங்க வீட்டுக்குன்னு சொல்ல, இதை பக்கத்துல இருந்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நர்ஸுக்கு எதுக்காக இவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு பிறகு அவங்களும் கிளம்பி போக இங்க கிறிஷை தத்தெடுக்கிற விஷயத்த பத்தி பேசுறாங்க. இதை பத்தி அவங்க அம்மாவை யோசிக்கிறது மட்டும் இல்லாம இங்க ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல ரோஹிணி கண்ணா பின்னாடி தன்னுடைய அம்மாவை திட்டுறாங்க. இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்னு சொல்லி இங்க வந்து தன்னுடைய அம்மாவை திட்டிட்டு போனை வச்சுட்டு இங்க ரொம்ப உட்கார்ந்து அழுகுறாங்க. இப்படி அழுகுறதுனால என்ன ஆக போகுதுன்னு யோசிச்ச ரோஹிணி கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி ஆண்டி கிட்ட சொல்லிட்டோம்னா ஆண்டி இந்த விஷயத்த வீட்டுல பத்தி பேசி அதுக்கு பிறகு முத்துமீனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வீட்டுல செய்யவே கூடாதுன்னு ஒரு முடிவை எடுத்துருவாங்க. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்னு எங்க ரோஹிணி நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா எங்க விஜயாவை போய் தனியா ரூம்ல பாக்குறாங்க. விஜயாவை பார்த்து விஷயத்த சொல்றாங்க. என்ன ஆண்டி, இந்த முத்துமீனா நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க போலயே, நம்ம சொல்றதில்ல வீட்டுல அங்கிள் சொல்றத கூட அவங்க கேட்டு நடந்துகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏமா என்னாச்சு, திரும்பவும் மீனாவால உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு எங்க விஜயா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, மீனாவால எனக்கு மட்டும் பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஆனா இப்போ உங்களுக்கும் சேர்த்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, எனக்கும் சேர்த்தா அப்படின்னு எங்க விஜயா கேட்க, ஆமா ஆண்டி, எங்க முத்துவும் மீனாவும் இங்க கிருஷ்ய பாக்குறதுக்காக கடலையெல்லாம் கொண்டு போயிருக்காங்கல்ல, ஒருவேளை கிருஷ்ய தத்தெடுக்கிற விஷயத்த பத்தி அவங்க அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அதுக்கு பிறகு கிருஷ்ணங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆண்டி பண்றது அப்படின்னு கேக்குறாங்க எங்க ரோஹிணியும். அது மட்டும் இல்ல ஆண்டி, இங்க மீனா வேற அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன், கிருஷ தத்தெடுக்கிற விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜயாவும் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்க விட மாட்டாருமா, அவரும் வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கிறவரு என்னெல்லாம் யோசிப்பாரு, நம்ம வீட்டுக்கு பேர குழந்தைங்க என்ன வந்தா நம்ம பசங்க மூலதான் வரணும்னு நினைப்பாரு, அப்படிப்பட்டவர் இந்த முத்து பயலுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு சம்மதிக்க போறாரா என்ன, அப்படியே நடக்க விட்டுருவேனா நானும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசியாச்சு, ஆண்டியும் இதை பத்தி யோசிப்பாங்க, யோசிக்கிறது மட்டும் இல்ல இந்த முத்துமீனா இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைக்கே இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சு ஒரு வித சந்தோஷத்துல ரோஹிணி இருந்துட்டு இருக்க அங்க ஹாலுக்கு வர முத்து மீனா ரெண்டு பேருமே தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, இன்னைக்கு நாங்க கிருஷ பார்க்க போனோம்ல, கிருஷ பத்தி அவங்க பாட்டி கிட்ட எல்லா விவரங்களையும் நாங்க வந்துட்டு சொல்லிட்டோம், அவங்களும் அதை பத்தி யோசிச்சு முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே எங்க அண்ணாமலை, என்னடா நீங்க விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கதா நினைச்சேன், உண்மையிலேயே அந்த குழந்தைய நீங்க தத்தெடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா, நாங்க எதுக்கு அதுல விளையாட போறோம், ஒரு குழந்தையோட வாழ்க்கையில அதுவும் கிருஷ் ரொம்ப நல்ல பையன், அவன் நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான், சின்ன வயசுல நான் பட்ட அதே கஷ்டத்தை அந்த பையனும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காகவும் அந்த பையனை நல்ல முறையில வளர்த்து நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நானும் மீனாவும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கோம், இதுல உங்களுக்கு சம்மதம் தானப்பா அப்படின்னு சொல்லி இங்க முத்து கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அங்க விஜயா வராங்க. என்ன சம்மதம், கண்டிப்பா இதுல யாரும் சம்மதமே கிடையாது, முக்கியமா இங்க உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டார், உங்க அப்பாவே சம்மதிச்சாலும் இந்த வீட்டுல அந்த பையன் வளர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், யார் யாரோ பெத்த பையனுக்காகலாம் இந்த வீடு எங்க அப்பா எனக்காக கொடுத்துட்டு போகல, இந்த வீடு எனக்காக மட்டுமே கொடுத்துட்டு போனது, இதுல நம்ம பேர பசங்க மட்டும்தான் வளரணுமே தவிர மத்தபடி யாரோ பெத்த குழந்தைக்கெல்லாம் இந்த வீட்டுல இடமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹிணிக்கு மனசு கொஞ்சம் வலிச்சாலும் இன்னொரு பக்கம் இந்த முத்து மீனவால இங்க வந்து கிறிஷ் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க விஜயா கிட்ட மீனா முத்து சொல்றாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவன் இங்க வந்து இருந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க போறானா அப்படின்ற மாதிரி கேட்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்னடா சொல்வாங்க அப்படின்னு இங்க உடனே கேக்குறாங்க, என்னமோ எங்க மேல பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி நீங்க பேசுற மாதிரி எல்லாம் தெரியலையே, அந்த பையனை உங்களுக்கு பிடிக்கல, எங்க நாங்க இங்க கூட்டிட்டு வந்துருவோமோன்ற ஒரு பயம், அதுக்காக தான் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலையும் உடனே சொல்றாங்க முத்துக்கிட்ட, இதனால அந்த பையனோட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களே பெத்த பையனே வேண்டான்னு சொல்லி தானே தூரமா போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்க தன்னுடைய அம்மாவுக்கும் குழந்தைக்கும் என்னாச்சுன்னு வந்து கூட பார்க்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க இந்த குழந்தை போனா என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க, கூடவே வச்சு வளர்க்கணும்லாம் யோசிக்கிற ஆள் மாதிரி எனக்கு தெரியவே இல்லப்பா, அதை பத்தி அவங்க பாட்டியுமே ஒரு பெரிய விஷயமாவும் எடுத்துக்கவும் இல்லை, அதை பத்தி பேசக்கூட இல்லை, ஏன்னா அவங்களுக்குமே அவங்க பொண்ணு மேல வெறுப்பு இருக்கும் தான் போல, ஏன்னா இந்த வயசான காலத்துல குழந்தைய இவங்க கிட்ட விட்டுட்டு அந்த பொண்ணு சந்தோஷமா போய் ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணெல்லாம் பத்தி பேசவே பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா முத்து, எதுக்கு இருந்தாலும் அந்த குழந்தையோட அம்மாட்ட கேட்டுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தானே, பின்னால அவங்க பாட்டிக்கு பிறகு அந்த குழந்தையோட அம்மா வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்னடா பண்ணுவேன்னு சொல்லும்போதும் நாக்கு பிடுங்கி
வாங்கிக்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டுதான்ப்பா அனுப்புவேன். அப்ப கிறிஷ் கண்டிப்பா அவங்க அம்மா கூட போகவே மாட்டான். ஏன்னா அந்த பாசம்னு ஒண்ணு இருந்தா தானே கிறிஷ் அவங்க கூப்பிட்டா போறதுக்கு. அதுக்கு முன்னாடி நானும் இங்க மீனாவும் கிறிஷுக்கு எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க அவனை நல்லா பார்த்துப்போம். நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்போம். உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்போம்னு சொல்ல இங்க உடனே அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமாமா, இன்னும் ரூம்ல மாடி கட்டுறேன்னு சொன்ன அந்த ஒரு சபதத்தையே இன்னும் முடிக்கல. அதுக்குள்ள இந்த குழந்தைய கூட்டியாந்து இங்க வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு, அது போக அவனுக்கு தேவையான ட்ரெஸ், சாப்பாடுன்னு ஏகப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் உன்னால எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதுலயும் மேல மாடியில ரூம் வேற கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்கிற காரியமான்னு சொல்லி பேசும்போது, நீங்க தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, உன்னால முடியாதுடா, உன்னால நீ மாடியில ரூமே கட்ட முடியாதுடான்னு. இப்போ என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்களா என்ன? கண்டிப்பா அப்படி இல்லவே இல்லைன்னு எனக்கும் தெரியும். பின்ன எதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் எங்க அப்பா அதுல முடிவை சொல்லட்டும். நீங்க பேச இல்ல, தேவையில்லாம எதுவுமே பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும். என்னடி பார்த்துட்டு இருக்க, நீ எதுவும் சொல்ல மாட்டியாடி? நீயும் இங்க இவனும் சேர்ந்துகிட்டு தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்க. ஆமா, அப்புறம் எங்க நீ இவங்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க போற? அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதே நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க அத்தை. எங்களுக்கு எது விருப்பமோ எது ஆசையோ அதை நாங்க மாமாட்ட கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாம ஏன் மேலேயே ஏதாவது குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க மீனாவும் விஜயாவை திட்ட. இங்க விஜயாட்ட உடனே அண்ணாமலை சொல்றாங்க, கொஞ்சம் இரு விஜயா, அதான் முத்து பேசிக்கிட்டு இருக்கான்ல, நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா எடுத்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோஹிணி வந்து ஹால்ல நிக்கிறாங்க. விஜயா சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு முதல்ல, அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்னு பார்த்தா ரோஹிணி தான். ரோஹிணி மூலமா தான் இந்த வீட்டுக்கு முதல் பேர குழந்தை வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை எங்களை தாத்தா பாட்டின்னு கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறியான்னு சொல்லும்போது, எந்த குழந்தையா இருந்தானே, இந்த வீட்டுக்கு வர குழந்தையா இருந்தாலும் உங்களை பாட்டின்னு தான் கூப்பிட போகுது, வெளியிலேருந்து வர குழந்தையா இருந்தாலும் பாட்டின்னு தான் கூப்பிட போகுது. இதுல என்ன உங்களுக்கு கவலைன்னு சொல்லும்போது, ஏதாவது குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்காதடா முத்து அப்படின்னு சொல்லி இங்க விஜயா அதட்டுறாங்க. இரு விஜயா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்லன்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க முத்துக்கிட்ட. முத்து, இதில் நீ தெளிவான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கியா? முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் எடுத்தோன்னு நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது, அதுக்கு முத்துவும், எனக்கும் நல்லா தெரியும்பா, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பல தடவை யோசிச்சிட்டேன். அதை எடுத்துட்டு அதை நிறைவேற்றின பிறகு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. எனக்கும் மீனாவுக்கும் இதில் முழு சம்மதம். இதில் உங்களுடைய சம்மதம் மட்டும்தான் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கும் பாட்டிக்கிட்ட, நான் பாட்டிக்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா பேசுனேன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட எங்கள் அண்ணாமலை கேட்க, அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நான் பாட்டிக்கிட்ட நேற்று இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேன். பாட்டிக்கும் இதில் முழு சம்மதம் தான். ஏன்னா அவங்களும் நான் பட்ட கஷ்டத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்படி ஒரு கஷ்டத்தை உன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் படும்பொழுது உனக்கு அது வந்துட்டு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுக்கும். நீ அந்த பையனும் உன்ன மாதிரி இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி வளரக்கூடாதுன்னு நினச்சி தான் நீ அந்த பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிற. உனக்கு எது விருப்பமோ அதை செய். அண்ணாமலை கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் நேத்தே பாட்டி சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, நானும் பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேசினேன். பாட்டி என்கிட்டையும் இதே தான் சொன்னாங்க. இப்போ உங்களுடைய சம்மதம் மட்டும்தான் மாமா வேணும். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள், விருப்பம் இல்லைனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, நாங்கள் இதைத்தோடு விட்டுறோன்னு எங்கள் மீனா சொல்லும்போது, இதுக்கு இங்கே அண்ணாமலை பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேரையும் ரோஹிணியை பார்க்குறாங்க. அங்கே வர ஸ்ருதி ரவி எல்லாருமே பார்க்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னங்கள் இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அது அவங்களுடைய விருப்பம் தானே அப்படின்னு சொல்லும்போது, நீ கொஞ்சம் அமைதியாக இரு ஸ்ருதி, எந்த முடிவாக இருந்தாலும் அப்பாவே எடுத்துக்கட்டும், இதில் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, எங்கள் ஸ்ருதி அப்படியே வாய் மூடிட்டு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க எங்கள் முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த தானே செய்யணும்னு சொல்கிறீங்க, அதனால் எனக்கு இதில் முழு சம்மதம் தான். அந்த பையனையும் பாட்டியையும் பார்க்கும்போது எனக்கும் பல தடவை தோணும், இந்த வயசான காலத்தில் குழந்தைய வச்சு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்கன்றதை பற்றி கூட நமக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. சரி முத்து, நீ எடுத்த முடிவு எனக்கு முழு சம்மதம் தான். அந்த குழந்தைய நீங்கள் தாராளமாக இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வளர்க்கலான்னு சொல்லும்போது, எனக்கு இது சம்மதமே இல்லை, அந்த பையன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க. நிறுத்து விஜயா, நீ தான் இந்த வீட்டில் இவங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட ரூமே இல்லைன்னு சொல்லிட்டியே. இப்போ அவன் சொந்த முயற்சியில் மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ கிருஷி அவங்க வளர்க்குற மாதிரி என்ன மேலே மாடியிலே வச்சு வளர்த்துக்கட்டும், அந்த பையனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் கிளம்பி போக எங்கள் முத்து மீனா செம சந்தோஷமாயிடுறாங்க. உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா உண்மையிலே எனக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இங்கே மீனா கிட்ட முத்து சொல்லும்போது, இங்கே ரோஹிணி அப்படியே மொழியெல்லாம் வெளியில் வந்து பயங்கர ஒரு டென்ஷனில், கோவத்தில், அழுகை எல்லாமே ஆத்திரத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. தான் பையனை இவங்க தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்கு
இதுக்கு அம்மாவை சம்மதிக்கவே சொல்லக்கூடாது அப்படின்னு இங்கே இன்னொரு பிளானை போடுறாங்க. நம்ம இந்த வீட்டில் அத்தையை வச்சு போட்ட பிளான் தான் வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் எப்படியாவது தான் அம்மா மூலமாவது இந்த கிருஷி இந்த வீட்டுக்கு வரவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றது போல் இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்க அம்மாவும், இப்போ கூட நீ தான் ரோகிணி, நீ மாட்டிப்பியோன்ற பயத்தில் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கே தவிர உன் பையன் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நீ எனக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காத மாதிரி பேசுற, என் பையனு நான் அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன்ல, நான் தான் அவனோட அம்மான்னு அவனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் போய் இங்கே தூவ மீனாவும் எங்கள் கிருஷை தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், நீயே சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு எங்கள் கிருஷோட பாட்டியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, நீ தான் எங்கள் கிருஷை பற்றின விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி இப்போ வரைக்கும் அதை மறைச்சிட்டு இருக்க. சொன்னாலும் உனக்கு அது ஆபத்தில் தான் முடியும். ஒருவேளை கிருஷி உன் பையன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை அந்த வீட்டில் இருக்க விடுவாங்களா? அதை முதல்ல யோசிச்சியா? அதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். கிருஷி உன் கூட வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு முத்து மீனா மூலமாவது கிடைக்குதுன்னு நினச்சி அதை பற்றி நினச்சி கூட சந்தோஷப்படாமல் எங்கள் முத்து மீனாவை அம்மா அப்பான்னு கூப்பிட்டு அவங்க மேலே பாசத்தை காட்டிடுவானோன்ற ஒரு பயத்தில் இப்போ வரைக்கும் கிருஷி நீ வந்து என் கூடவே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, எல்லாத்தையும் சொல்லு. இவ்வளோ நாளைக்கு கிருஷும் பொறுமையாக இருப்பான், அம்மான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றியே மட்டுமே தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு தான் பாசம் இல்லை, ஆனால் அவனுக்குமா பாசம் இல்லாமல் போயிடும்? அவன் உன் மேலே உயிராகவே இருக்கான் ரோகிணி. ஆனால் அதை நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நீ புரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது. கிடைக்கிற வாய்ப்பையும் நீ நழுவ விட்டுட்டு இருக்க. நீ என்னென்னவோ பண்ணு, ஆனால் கடைசியில் முத்துமே நான் கேட்கும்போது நான் என்னோட முடிவை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரோகிணி செம்ம டென்ஷன் ஆகி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த இங்கே பேசி ஆகாது, நேரில் வீட்டில் போய் அம்மாவை பார்த்து பேசினா மட்டும்தான் ஆகணும் ரோகிணி நினச்சிட்டு இருக்க. அங்கே முத்துவும் மீனாகிட்டையும் எங்கள் ஸ்ருதி ரவி பேசுகிறத எங்கள் ரோகிணி காதில் வாங்குறாங்க. பரவாயில்லையே, இப்போ நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க போகிறீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா முத்து? அந்த குழந்தைக்கு நீங்கள் இப்போ ஒரு அம்மா அப்பாவா பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு எங்கள் ரவியை சொல்ல, ஆமாம் மீனா, இப்போ கிருஷிக்கு நீங்கள் அம்மா, அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லும்போது, என்னங்க நான் அம்மாங்க, நீங்கள் அப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா, அந்த வார்த்தையை கிருஷி வாயால் கேட்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு எங்கள் முத்து சொல்ல, ஆமாங்க, கிருஷ் நம்ம கூட வந்துட்டானா அவனை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவனை படிக்க வைக்கிறதுலேருந்து அவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவனுக்கு அவனுடைய அம்மாவோட நினைவுகள் எதுவுமே வராதது போல் நம்ம அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் முத்துமி நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரவியும் ஸ்ருதியும், நீங்கள் அண்ணி அண்ணன் ரெண்டு பேருமே இப்படி இருந்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். கிருஷி மூலமாவது நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு இங்கே ரவியும் ஸ்ருதியும் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு இங்கே வெளியில் நிற்கிற ரோஹிணி, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண ஆகவே ஆகாது, நேரில் போய் அம்மாவை பார்த்து பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு இங்கே நேராக கிளம்பி தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே ஊருக்கும் போயிடுறாங்க. ஊருக்கு போனால் அங்கே நர்ஸ் இருந்துட்டுருக்காங்க. நர்ஸை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே தன்னுடைய அம்மாட்ட பேசுகிறாங்க. நீ என்னம்மா உன் மனசில் நினச்சிட்ருக்க? நான் அந்த வீட்டில் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நிம்மதியாக வாழ்றது பிடிக்கலையா? இதோட என் வாழ்க்கையை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறியா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தானே நீ இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கன்னு சொல்ல, இப்போ எதுக்கு வந்ததும் வராதமா கத்துற நீ என்கிட்ட அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே. இந்த முத்துமீனாவை திட்டி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு தானே சொன்னேன். ஆனால் அவங்கள கூப்பிட்டு உள்ள உபசரித்து நீ அவங்க கிட்டேருந்து பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் அவங்க குழந்தைய தத்து கேட்குற அளவுக்கு போயிருக்காங்க, நீயும் தத்து கொடுக்குறன்ற அளவுக்குள்ள பேசி வச்சிருக்க. அங்கே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆண்டியை தவிர. இதில் அங்கிள் கூட ரொம்ப சந்தோஷம் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் டி, அதான் நீ தான் நேற்று ஃபோன்லேயே சொன்னியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. என்னம்மா கிருஷ் அந்த வீட்டுக்கு வந்தால் எப்படிம்மா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, ஏண்டி கிருஷ் அந்த வீட்டில் வந்து முத்து மீனாவுக்கு ஒரு பையனாக வளர்றதுல உனக்கு என்ன தப்பு வேண்டி கிடக்கு? உன்னால் முடியுமா? உன்னால் கிருஷ் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே ரோஹிணி என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உன்னால் முடியும்னா இப்போவே இந்த நிமிஷமே எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பையன் இந்த ஊரில் தான் இருக்கான், நான் அவனை கூட்டிகிட்டு வந்து வளர்க்க போகிறேன்னு உன்னால் முடிஞ்சா போய் சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன பிளாக்மெயில் பண்ணிச்சியான்னு கேட்குறாங்க. இது பிளாக்மெயில் இல்லடி, உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிருஷை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்க போறியான்னு தெரில. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன்னு தெரில. என் உடம்பு போகிற மோசமான நிலைமை எனக்கு தான் தெரியும். அதனால தான் கிருஷை பற்றி யோசிச்சு கவலைப்படுறத விட கிருஷி மேலே இவ்வளோ அன்பு அக்கறை பாசம் வச்சுட்டு வந்து எங்கள் முத்துமீனா இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்கும்போது அவன் அவங்க கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்ற ஒரு எண்ணம் மட்டும்தானே வரும். அவனோட சந்தோஷம் தாண்டி எனக்கு முக்கியம். அதுவும் முத்துமீனா இவ்வளோ பெரிய முடிவை எடுத்துட்டு அதுவும் வீட்டில் அதை பற்றி பேசி உன் மாமியார்கிட்ட எல்லாம் பிரச்சனையை பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிருஷி எப்படியெல்லாம் பார்த்துப்பாங்கன்றது நானே பலமுறை நேரில் பார்த்துருக்கேன். ஒரு பெத்த அம்மாவா உன்னைய விட மீனா அந்த குழந்தை மேலே நிறைய அக்கறையும் காட்டுறவ. அப்படி பார்க்க போகல உன்னை விட மீனா இந்த குழந்தைய நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, போது நிறுத்துமா, எதுக்கு எடுத்தாலும் மீனா மீனா மீனான்னு. மீனா என்ன
பெரிய நம்ம கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி நீ சொல்ற அளவுக்கு உன் அளவுக்கு தகுதி இல்லதான். ஏன்னா நீ இப்ப எல்லா பொய்யையும் மறைச்சு உண்மையெல்லாம் மறைச்சு அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா இங்க மீனா உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அங்க நேருக்கு நேரா அவங்க அத்தை கிட்ட தைரியமா பேசிட்டு இங்க கிறிஷ தத்தெடுத்து கேட்டுட்டு இருக்கான். அப்படி பார்க்கையில உனக்கு ஈக்குவலா இல்லதாண்டின்னு சொல்லி தன்னுடைய மகளை அவமானப்படுத்துற மாதிரி பேச, இப்ப என்னதாம்மா முடிவு சொல்றேன்னு கேக்குறாங்க. என்னோட முடிவை தான் நான் சொல்லிட்டேனே. இங்க திரும்பவும் முத்து மீனா என்கிட்ட அதை பத்தி பேசும் பொழுது கண்டிப்பா கிறிஷ பத்தி நான் அவங்க கிட்ட தத்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோஹிணி என்னம்மா சொன்ன அப்படின்னு பிடிச்சு தன்னுடைய அம்மாவன்னு கூட பார்க்காம ரொம்ப கோவத்துல கீழே பிடிச்சு தள்ள, இத அங்க நின்று பாத்துறாங்க இங்க கிறிஷும். பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, என்னம்மா எதுக்குமா பாட்டியை கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்ல, ச்சே எனக்குன்னு எல்லாரும் வாச்சிருக்காங்களே, கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே யோசிக்காதவங்க என்னைய யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியான நேரத்துல பணக்கார மாப்பிள்ளை வேணுன்றதுக்காக வயசான ஆளுக்கு கட்டி கொடுத்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப திரும்பவும் இங்க என்னுடைய பையனை அவங்களுக்கு தத்து கொடுத்து என் வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இங்க கண்டபடி தேட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா போக, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இங்க கிறிஷ் வேகமா ஓட, இங்க தன்னுடைய பாட்டியை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இங்க உள்ள வந்துடுறாங்க கிறிஷு உள்ள தன்னுடைய பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. பாட்டி அழுகாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அழுக, இங்க தன்னுடைய பேரனை அதாவது கிறிஷை அணைச்சபடி இங்க கண்கலங்கி அவங்க அம்மாவை உட்காந்து அழுகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட பொறுக்க கூடாது அப்படின்னு நினைச்சவங்க இங்க கிறிஷை கூட்டிட்டு அவங்களும் இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இங்கே ரோஹிணி இங்கே தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு நேராக பார்லருக்கு போகிறாங்க. அங்கே போய் வித்யா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி உங்கள் அம்மா சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம் தானே, கிருஷி அவன் பக்கத்தில் இந்த பார்த்த மாதிரி இருக்கலன்னு சொல்ல, எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் அந்த வீட்டில் அவன் இருந்தானா நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு. நானே மனோஜையே எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதில் கிருஷி அந்த வீட்டில் கொண்டு உட்கார வச்சுட்டான். அதுக்கப்புறம் மனோஜை எப்படா என்னால் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஆண்டி அவனை எப்படியெல்லாம் நடத்துவாங்க எப்படியெல்லாம் திட்டுவாங்கன்றது எனக்கு மட்டும் தானே தெரியும். அவனை திட்டும்போது எனக்கு ஏதாவது கோவம் பேசிடுவனோ, அதனால நான் மாட்டிப்பனோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதை தான் எங்க அம்மா புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்கடின்னு சொல்லும்போது, உங்க அம்மாவுடைய கவலை பத்தி நீ யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய உடம்பு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்திலையும் நீ அமைதியாவே இருந்துகிட்டு இருந்தா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ரோஹிணி? இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி இங்க வித்யாவும் கேட்க, இங்க ரோஹிணி எதுவுமே பேச முடியாம கலங்கியபடி உட்கார்ந்துருக்காங்க. இங்க வீட்லயும் முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கப்ப நேரத்துல இங்க வீட்டு வாசல்ல கிறிஷை கூட்டிட்டு நிக்கிறாங்க கிறிஷோட பாட்டியும் கிறிஷ் நிக்கிறத பார்த்ததும் விஜயாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதே நேரம் மீனாவும் முத்துவும் பயங்கர சந்தோஷப்பட, உள்ள வாங்கம்மான்னு அண்ணாமலை கூப்பிடுறாங்க. உள்ள போறாங்க. உள்ள போன பிறகு இங்க உட்கார சொல்றாங்க. உட்கார்ந்த பிறகு சொல்றாங்க, அதுக்கு இடையில இங்க விஜயா சொல்றாங்க, நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. இந்த பையனுக்கு அம்மா இல்லைன்ற ஒரு காரணத்தை காட்டிய எப்படியாவது இந்த வீட்டுல சேர்த்து விடணும்னு நினைச்சிங்க. கடைசியில அதை சாதிச்சிட்டீங்களேன்னு சொல்லும்போது இங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே அவங்களை அவமானப்படுத்துற மாதிரியே தான் இங்க ரோஹிணியோடைய அம்மா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இங்க விஜயாவுக்கே செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே ரோஹிணி பதட்டப்பட்டு இங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடின கையோட என்ன ஆண்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இதோ பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பதான் உள்ளே எட்டி பார்க்குறாங்க. உள்ளே ரோஹிணியோடைய அம்மாவும் கிறிஷும் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. ஆண்டி இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேட்க, அதான் எனக்கும் தெரியல, நல்ல வேலை நீ வா போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு போக, அங்கே முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி முத்துவையும் வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க மீனா முத்து 2 பேரும் இருக்கிற நேரத்தில், நான் உங்களை என்னுடைய அண்ணனா நினச்சிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு உடனே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, என் பேரன் இது வரைக்கும் தனியாகவே தான் வளர்ந்தான், தனியாகவே தான் இருந்துட்டுருக்கான், என்னால் சரிவர பார்த்துக்கவும் முடியலை அப்படின்னு சொல்கிறப்ப, அதுக்கு எங்கள் விஜயா சொல்கிறாங்க, அதுக்கு உங்கள் பேரனை எங்கள் தலையில் கட்டிவிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க அப்படி தானே? இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்படி தான் நீங்கள் பழக்கமானீங்களோ எங்களுக்கு தெரியவே இல்லை. கடைசியில் இப்படி ஒரு காரியத்துக்காக தான் பழகுனீங்களோன்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கண்டபடி திட்டு. அதுக்கு உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை முறைச்சி பார்த்தபடியே நிற்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வீட்டுக்கு போய் நான் பேசிட்டு வரேன், ஆனால் என்னுடைய பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் அங்கிருந்து கிளம்பி இங்கே வீடு வரைக்கும் வந்துட்டால அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரொம்ப டென்ஷனில் தான் பார்த்துட்டு இருக்காங்க தன்னுடைய அம்மாவை. முத்துவும் மீனாவும் இருக்க, நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்து தான் கிறிஷை நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். கிறிஷ் இதுக்கப்புறம் என் கூட இருந்து என்னாக போகுது, எனக்கு எப்போ என்ன வேணாலும் ஆகலாம், என்னால் அவனை சரியாக கவனிச்சுக்க கூட முடியலை, எனக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்னாகுமோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே முத்துவும் மீனாவும் என்னை வீடு தேடி இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி பேசும்போது நானும் அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன்.
நீங்க எல்லாம் சொல்றது சரிதான்ப்பா. ஆனா அதுக்காக என் பையனை இப்படி நீங்க வளங்க, உங்களுக்கு உங்க தலையில பாரத்தை கொடுத்துட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் எடுத்து அவர் மஞ்சப்பையில போட்டு இங்க கிறிஷையும் கிறிஷோட சேர்த்து அந்த பணத்தையுமே ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்த முத்து மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. என்னம்மா நீங்க, நாங்க கிறிஷை ஒரு பையனா தான் நாங்க வளர்க்க போறோம். அவன் இனிமே எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட போறான். எங்களுடைய பையனை வளர்க்குறதுக்கா நாங்களே எப்படி காசு வாங்கணும்னு சொல்லும்போது இங்க ரோஹிணியோடைய அம்மா இங்க ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணிக்கு எதுவுமே பேச முடியல. அப்படியே தன்னுடைய அம்மாவை முறைச்சு பார்த்தபடியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இங்க விஜயா உடனே சொல்றாங்க, இந்த பையனை வளர்க்குறதுக்கு இந்த மஞ்ச பையில இவ்வளோன்ட்டு பணத்தை கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இந்த பையனை இப்பவே நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. இந்த வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க கண்ணா பின்னான்ட்டு உடனே அண்ணாமலை, நீ கொஞ்சம் வாய மூடியா விஜயா அப்படின்னு சொல்றாங்க. இதுல முத்துமீனா முடிவெடுத்ததுக்கு பிறகு இதுல நீ எதுக்கும் தலையிடக்கூடாது. அவங்க இந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லபடியா வளர்த்துட்டு போகட்டுமே அப்படின்னு எங்க அண்ணாமலை சொல்ல, முத்து வந்துட்டு சொல்றாங்க, இங்க வாடா கிருஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீ எங்க கூட இருக்கிறதுக்கு சம்மதமா? இங்க மீனா ஆண்டி கூடயும் என் கூடவும் நீ இங்கேயே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க பாட்டியை பாக்குறாங்க. இங்க பாட்டியை தலையாட்ட எங்க கிருஷும் தலையாட்டுறாங்க. முத்துவையும் மீனாவையும் பார்த்து, முத்து மீனாவை பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். எங்க கிருஷி கேட்குறாங்க, அப்போ நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேனா? அப்போ பாட்டி எங்கே இருப்பாங்கன்னு சொல்லும்போது எங்க பாட்டி உடனே சொல்றாங்க, இல்லடா கிரிஷ், நான் இங்கே இருக்க முடியாது. நீ இந்த வீட்டில் இங்கே முத்து கூடயும் மீனா கூடயும் சந்தோஷமா இருக்கலாம், சரியா? அப்பப்போ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் உன்னை வந்து நேர்லேயும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படிமா அங்கே தனியாக இருப்பீங்க? உங்ககிட்டேருந்து உங்களை பேரனை பிரிச்சுட்டோமோன்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ளே வரும்ல. பேசாமல் நீங்கள் எங்கள் பாட்டி வீட்டிலேயே போய் இருங்களேன் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா பரவாயில்லப்பா முத்து, என்னால் அவங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் அந்த வீட்டிலேயே இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிரிஷ் ஒரு நல்ல இடத்துல இருக்கான், நல்லபடியாக இருக்கான்ற ஒரு நிம்மதி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே கிரிஷோட பாட்டியை பார்க்குறாங்க மீனா. அம்மா ரொம்ப நன்றிம்மா, எங்கே நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் கிரிஷை எங்ககிட்ட நேரில் வந்து ஒப்படைச்சிட்டு போகிறீங்க, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்ல, ஆமாம்மா எங்கள் குழந்தையோட அம்மா வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு நாங்களும் ரொம்ப பதட்டப்பட்டோம். ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி முத்து கேட்க, அதுக்கு இங்கே கிறிஷோட பாட்டியும், அவள் என்னத்தை தம்பி சொல்ல போறா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவள் கோவப்படுவதான் செய்வான். ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? கோவப்பட்டாலும் இப்போ அவளால் அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு அவள் கூட கொண்டு போய் வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் கிறிஷையும் மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது நானே வச்சு பார்த்துக்கணுன்னா அந்த குழந்தை எப்படி தம்பி வளர முடியும் நல்ல சூழ்நிலையில்? அதுக்கு தான் நீங்கள் கேட்டதுமே என்னால் எந்த ஒரு மறுப்பும் சொல்லவும் முடியலை. என் பொண்ணை எதிர்த்து தான் இப்போ நான் எங்கள் கிறிஷை உங்ககிட்ட கூட்டி வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அப்போ உங்கள் பொண்ணால் பின்னால் எதுவும் பிரச்சனை வந்துடாதே? ஒருவேளை கிறிஷ் எனக்கு தான் சொந்தம்னு அவங்க வந்து நிற்கும்போது எங்கள் முத்துவுக்கு மீனாவுக்கு தானே அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை இவங்களுக்கு கொடுத்துட மாட்டீங்களேன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எங்கள் வந்து விஜயா கேட்க, அதுக்கு இங்கே ரோஹிணி வந்து எதுவுமே பேச முடியாமல் நிற்க, ரோஹிணியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு முத்து மீனா அண்ணாமலையை பார்த்து சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியோடைய அம்மா, ஏன்னா அவளுக்கு பாசம் கொஞ்சம் நஞ்சம் மட்டும்தாம்மா இருக்குது. ஆனால் நீ ஒரு பெத்த மகனுக்கு காட்டுற பாசத்தை விட நீங்கள் ரெண்டு பேருமே அதிக அளவில் காட்டுறீங்க. அப்படி பார்க்கையில் உங்களுடைய பாசம் தான் நினச்சிக்கும், அந்த பாசமெல்லாம் உங்கள் பாசத்துக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்க்க தலகுனிஞ்சு நிற்கிறாங்க, எதுவுமே பேச முடியாமல். கிரிஷ், இனிமே நீ ஆண்டின்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மான் தான் கூப்பிடணும், சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல, இங்கே முத்து மீனா சிரிச்சிட்டே இங்கே வந்து கிரிஷை பார்க்குறாங்க. கிரிஷை வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முத்து சொல்கிறாங்க, போக போக சரியாயிடும் மீனா, இப்போ உடனே நான் அவனுக்கு அது வராதுல்ல, பழக்கப்படவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிரிஷ், உன்னை நாங்கள் இங்கேயே படிக்க வைக்கிறோம், ஒரு பெரிய ஸ்கூலில் உன்னை நாங்கள் நல்லா படிக்க வைக்கிறோம்னு சொல்லி கிரிஷ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப கலக்கமாக வருது, ரொம்ப அழுகையும் வருது, அடக்க முடியாமல் ரொம்ப டென்ஷனில் நின்றுட்டுருக்க. பக்கத்தில் நிற்கிற விஜயா வேற இங்கே ரோஹினுடைய காதில் அடிக்கடி அந்த குழந்தைய பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதையும் தாங்க முடியாமல், அந்த குழந்தையோட பாட்டியை பற்றி பேசுகிறதையும் தாங்க முடியாமல் ரொம்ப ஒரு கவலையில் தான் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்திருந்த அவங்க பாட்டியை கிறிஷை விட்டுட்டு, சரி கிரிஷ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஷ் ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. பாட்டி உனக்கு உடம்பு வேற முடியலல்ல, நீங்கள் ஏன் இரம் பாட்டின்னு சொல்ல, இல்லைடா கிரிஷ், நான் எனக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போனா வந்து உன்னை பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷை விட்டுட்டு கிளம்புற நேரத்தில், அம்மா நானே உங்களை கொண்டு வந்து விடுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா முத்து, நீ உனக்கு இங்கே வேலை இருக்கும், நீ வேலை இருந்தால் பாரு, நான் வெளியில் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா கிளம்பி போக இங்கே ரோஹிணி செம்ம டென்ஷன்லேயே நின்றுட்டுருக்காங்க.
அப்படியே வந்துட்டு எங்கள் கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷ் தன்னுடைய அம்மாவை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க. கிறிஷ் என் மேலே எதுவும் கோவமாக இருக்கானா அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்க, கிறிஷ் உனக்கு என்ன வேணும் எதுவாக இருந்தாலும் சொல்லுடா, உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி எங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு போக, சரி மீனா நீ கிறிஷை பார்த்துக்கோ, நான் கிறிஷுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் கிளம்பி வெளியில் போகிறாங்க. அப்போ தான் யாருமே இல்லாத சமயத்தில் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஷை கூட்டிகிட்டு தனியாக வராங்க. டேய் கிறிஷ் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டா கிறிஷ் என் மேலே ஏதோ கோவமான்னு சொல்லும்போது, நீங்கள் பாட்டியை கீழே பிடிச்சு தள்ளி விட்டீங்கல்ல, உங்களுக்கு என்னதான் பாட்டி மேலே கோவமாக இருந்தாலும் உடம்புக்கு முடியாத பாட்டியை இப்படி கீழே தள்ளி விடலாமா? பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே அங்கே பாட்டியை கீழே தள்ளி விட்டீங்க. எனக்கு பாட்டினா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீங்கள் பாட்டிகிட்ட இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா கிறிஷ் எப்படி சொல்லிட்ட? அப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்ததை பாட்டி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு சொல்ல, ஆமாம், இனிமே எங்கள் மீனா தான் உன்னுடைய அம்மா, முத்து தான் உன்னுடைய அப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. இனிமே அவங்க தான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்க போகிறாங்கன்னையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், அப்போது அம்மா ரோஹிணி அம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது, அவள் உனக்கு அம்மாவாகவே ஒரு நாள் நடந்துக்கலையடா, அந்த வீட்டில் இருக்கிற வரையும் அவள் யாருன்னே தெரியாத மாதிரி காட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்கிட்ட இப்படி வந்து பேசினா உங்களுக்கு தானே பிரச்சனை வரும். நீங்கள் என்கிட்ட பேசினா அந்த பாட்டி வேற உங்களை திட்டுவாங்கல்ல, அதனால் நீங்கள் என்கிட்ட பேச வேணாம், நான் அங்கே மீனா அம்மா கூடயே போய் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட, இதெல்லாம் கேட்டால் எங்கள் ரோஹினியால் தாங்க முடியாமல் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. இங்கே வெளியில் போன எங்கள் கிறிஷோட பாட்டியும் கிறிஷை பற்றி யோசனையில் போகிறாங்க. கிறிஷ் வந்துட்டு நல்லா இருப்பான், அவனை பற்றி நம்ம எந்த கவலையும் பட வேண்டியதில்லை, முத்துமீனா அவனை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எல்லாமே எங்கள் முத்துமீனா மூலமாக கிடைக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்காக இனிமேல் நம்ம பேரனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு நினச்சி அவங்க இங்கே ரோஹிணியை வந்து ரோஹிணியோட எண்ணத்தை நினச்சி தான் ரொம்ப ஒரு யோசனையிலையும் போகிறாங்க. இந்த முத்துமீனா எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த ரோஹிணி அவங்கள புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கிறதும் அவங்க கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுறதுமே இருக்கா. இவெல்லாம் என்றைக்குமே திறந்த போகிறதே கிடையாது. இவளை என் பொண்ணாய வயிற்றில் பெத்தெடுத்து நினைக்கும் போது தான் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தால் இவளை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அதை இப்போ வரைக்கும் சொல்லி காட்டி என் மனசு நோகடிச்சு என் உடம்பு இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணமே ரோஹிணி மட்டும்தான் நினச்சி ரோஹிணி மேலே பயங்கர கோவத்தில் அங்கிருந்து கிளம்பி அந்த யோசனையிலையும் போயிட்டுருக்காங்க. வெளியில் போன முத்து எங்கள் கிறிஷுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இப்படி உடனே ஒரு முடிவெடுத்து அவங்க பாட்டி நம்ம ஒரு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான் நினச்சி அவங்க இங்கே கிறிஷுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் ரோஹிணியால் தான் இது எதையுமே தாங்கிக்க முடியலை. தான் முன்னாடியே இங்கே மீனாவை அம்மானு கூப்பிடுறத எப்படி ஒரு பெத்த அம்மாவால் தாங்கிக்க முடியும்? ஆனால் அந்த ஒரு பாசம் இருந்திருந்தா ஆரம்பத்திலே அம்மான்னு சொல்லி வளர்த்துருக்கணும். இடையில மட்டும் போய் அம்மான்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அம்மான்றது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த உறவு தானே. ஆனால் அதையும் தாண்டி இங்கே மீனா காட்ட போகிற பாசம் தான் எங்கள் கிறிஷை ஒட்டுமொத்தமாகவும் மாற்ற போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இது கூட ரோஹிணிக்கு மிகப்பெரிய பொறாமையாக கூட மாறப்போகுது.